ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மதுரை ஸ்டைல் மட்டன் கறி தோசை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கறி தோசை பண்ணுறதுக்கு முதல்ல கொத்துக்கறி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு வதக்கணும். கொஞ்சமா மிளகு பொடியும் சேர்க்கணும். மசாலா எல்லாம் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இதுல 500 கிராம் மட்டன் கொத்துக்கறி சுத்தமா கழுவி இதுல போடணும். கொத்துக்கறி போட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடாயை மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்பப்போ கிளறி விடணும். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கொத்துக்கறி நல்லா வெந்திருக்கு. அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி மேலே போட்டு நல்லா கிளறி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். அப்புறம் கறி தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். தோசையை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடித்த முட்டையை கொஞ்சமாக தோசை மேலே ஊற்றணும். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி கொத்துக்கறி எடுத்து தோசை மேலே வச்சு அதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கரண்டி வச்சு லேசாக அமுக்குனா அது அப்படியே தோசை மேலே ஒட்டிக்கும். தோசை ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி வேக வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. GR Kids அஃபிஷியலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.